எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். மாற்றமா ஏமாற்றமா? லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த தவக்காலத்தின் தின சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன். 11வது தினம், 4வது தலையான பாவமான பேராசை, ஆங்கிலத்தில் கிரீட் என்று சொல்லுகிறார்கள். இதை குறித்து சிந்திக்க நாம் சிறப்பாய் அழைக்கப்படுகிறோம். தலீப் அப்படிங்கிறவர் ரொம்ப அழகா சொல்றாரு, கிரீட் இஸ் பெர்மனன்ட் ஸ்லேவரி. இந்த பேராசை அப்படிங்கிறது நம்மை நிரந்தரமான அடிமையாக மாற்றி விடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றார். இன்னும் சிறப்பா சொல்லணும் அப்படின்னா, மகாத்மா காந்தி, நம் தேச தந்தை, ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, the earth has enough for everybody's need but not for everybody's greed. மனிதர்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவு எல்லோருக்கும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பேராசை நமக்கு குறைவை மட்டுமே கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றார். பேராசை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பாவமாக கருதப்படுகிறது. வேதாகமத்தில் பார்க்குறப்ப அந்த பணக்காரன் செய்யக்கூடிய காரியங்கள், இன்னும் இடிச்சு பெருசா கட்டுவேன், இன்னும் சிறப்பா வளருவேன் அப்படின்னு சொல்லுகிற போது, அன்றைய இரவு இதோ சொல்லக்கூடிய வார்த்தை, இன்று இரவு நீ இறக்க போகிறாய். நம்ம என்னமோ காலத்துக்கு இந்த உலகத்தில் வாழ போறவங்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள ஒரு அழைப்பு. அதனால தான் வேதாகமம் ரொம்ப அழகா சொல்லுது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைந்து விடும், ஆனால் பணக்காரர்கள் விண்ணரசுக்கு செல்வது மிக கடினம் அப்படின்னு ஒரு சவாலை கொடுக்குது. ஏன் அப்படின்னா, சபீரியுள்ளர் புத்தகம் 5வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது, செல்வத்தின் மீது மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமல் போகிறார், இதுவும் வீணே அப்படின்னு சொல்லி பல வீண் அப்படின்னு சொல்லக்கூடிய சபீரியுள்ளர் புத்தகம் செல்வத்தின் மீது வைக்கக்கூடிய ஆசையை, வாஞ்சையை வீண் என்று சொல்லி சிறப்பு அழைப்பு கொடுக்கிறது. லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை சொல்லுகிறது, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாய் இருங்கள், மிகுதியாய் ஒருவர் உடைமைகளை கொண்டிருப்பதால் வாழ்வு வந்து விடாது. ரொம்ப அழகா சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. இந்த பேராசைக்கு நேர் எதிரடையா மிக ஏழ்மையை, எளிமையை வாழ்க்கையில ஆணிவேராக அஸ்திவாரமாய் கொண்டு செயல்பட்டு இன்றைக்கு பல சபைகளுக்கு முன்னோடியாக, எடுத்துக்காட்டாக அவர் வாழ்ந்து வருகிறார். அந்த வாழ்க்கையில 3 கட்டளைகளை அவர் கடைபிடித்தார். கிவ் ஆல், டேக் நத்திங், எம்ப்ரேஸ் த கிராஸ். கிவ் ஆல், தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சந்தோஷமாய் கொடுக்க முன் வந்தார். டேக் நத்திங், எதையும் எடுத்துட்டு போகாத. 3வது எம்ப்ரேஸ் த கிராஸ், சிலுவையை ஆழமாய் பற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்றார். புனித வனத்தந்தோனியாருடைய வாழ்க்கையில பார்க்கிறப்ப திருப்பலியில மறைவுரை கேட்டுக்கொண்டிருக்கிற போது அந்த ஏழை சிறப்பான விதத்துல அந்த பணக்கார வாலிபன் இறை வார்த்தையை கேட்கிற போது அவன் வருத்தத்தோடு திரும்பி சென்றான் என்ற வார்த்தையை கேட்டபோது அவர் உள்ளம் குத்துண்டவராக வெளியில வந்து தன்னுடைய சகோதரிக்கு தன் சொத்துல ஒரு பகுதியை கொடுத்துட்டு எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு வனத்துக்கு சென்றதாக வரலாறு சொல்லுகிறது. அப்ப இந்த பணம் நிச்சயமாய் நம்
பரலோகத்திற்கு கொண்டு செல்லாது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள சிறப்பாய் நாம் அழைக்கப்படுகிறோம். அந்த ஒரு அழைப்பு தான் புனித 1 தீமோத்தேயு 6:10 சொல்லுது, பணம் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லுது. அப்ப இதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த பாவத்திலிருந்து நம்ம பரிசுத்தமாக மாறணும்னா புனித பிரான்சிஸ் அசிசியாரை போல, புனித வனத்தந்தோனியாரை போல எளிமையை கடைபிடிப்போம். 2வது, பி ஜெனரஸ். மற்றவர்களுக்கு சந்தோஷமா இருப்பதை கொடுக்கிற ஒரு உள்ளம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 3வது, இன்னைக்கு ஒரு செயல் திட்டமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதை யாராவது ஒருத்தருக்கு சந்தோஷமாக கொடுங்க. அப்படி கொடுக்குறப்ப உண்மையாக வலிக்கும், ஆனால் அவர்கள் பெறுகிற போது உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால தான் சின்ன பிள்ளையிலே நமக்கு அந்த விளையாட்டு சொல்லி தராங்க. இந்த இதில் சாப்பாடு போடுறதுக்கு ஒவ்வொன்றையும் ஒவ்வொருத்தருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தர் அப்படிங்கிறப்ப இது அப்பாவுக்கு, இது அம்மாவுக்கு, இது தாத்தாக்கு, இது பாட்டிக்கு, இது பக்கத்து வீட்டுக்கு, இது காக்காக்கு அப்படின்னு உயிர்களை கூட நேசிக்க பேராசப்படாத எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுத்த பிற்பாடு இந்த கையில் ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறப்ப நீ சோர்ந்து போகாத, ஐயோ எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் எனக்கு பத்தலையேன்னு வருத்தப்படாதுன்னு சொல்லி தான் நண்டூறுது நரியூறுதுன்னு சொல்லி அவர்கள் கிச்சு கிச்சு மூட்டி சந்தோஷமாய் கொடு, மகிழ்ச்சியாய் கொடு, மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி படுத்த கொடு அப்படின்னு சொல்லி இறைவன் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த பேராசை அப்படிங்கிற பாவத்திலிருந்து விடுபட இந்த ஆண்டவரே நான் மாற்றத்தை பெற உம்மை ஏமாற்றம் அடைய விடாதபடி பார்த்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் கேட்டு எங்களை தொடர்ந்து வல்லமையாய் நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.